3 வாரத்தில் 22 குட்டியை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தர். இதை சொல்கிறதே பெரிய சங்கட்டமான விஷயமா இருக்குது. இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறதே நான் எதுக்குன்னா, இந்த தப்பை தயவு செஞ்சு யாரும் பண்ணிடக்கூடாதுன்னா. என்னன்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாப்புல ஒருத்தர். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே நான் சிம்பிளாக பண்ண போகிறேன் பிரதர், இந்த மாதிரி ஆடு வாங்கி நான் ஒரு 5 ஆடு வாங்கி நான் வளர்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தாப்புல. பார்ட் டைமாக பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாப்புல. நான் அப்பயே சொல்கிறேன், என்னென்ன பார்ட் டைம் என்ன சொல்கிறீங்க, அதை நீங்கள் முழுசாகவே நீங்கள் அதை பார்க்கலாமே நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் இல்லை, நான் பார்ட் டைமாக பண்ணுறேன், இப்போ நான் வெளியில் வேலை பார்த்துட்ருக்கேன், நான் டக்குன்னு வேலையை விட முடியாது, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லியிருந்தாப்புல. நான் அப்பயே சொன்னேன், பார்ட் டைமாக பண்ணாதீங்க, அது ரிஸ்க்கு தான், பார்த்துக்கோங்க அப்படின்னேன். ஆனால் அவர் வந்து 5 ஆடு தான் பிரதர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாப்புல. ஆனால் அவர் வாங்கினது வந்து 22 குட்டி வாங்கியிருக்காரு. அவர் சந்தையில் வந்து வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு வந்தோடனே முதல் நாளே வந்து பிபிஆர் போட்டார். பிபிஆர் போட்டோடனே அடுத்த நாள் 7 குட்டி காலி. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அது யார்கிட்டையும் சொல்லாமல் எதுவும் பண்ணாமல் அவராகவே இது பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, ஒரு குட்டி வந்து கழிஞ்சிருந்துருக்கு. அதை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே அதை பெருசாக பார்க்கல. அது என்ன ஆயிடுச்சு, எல்லா குட்டியும் பரவிருச்சு. அது எல்லா குட்டியும் பரவி அப்படியே வரிசையாக எல்லா குட்டியுமே டெத் ஆகிட்டே வந்துருச்சு. இப்போ எல்லா குட்டியுமே காலின்னு வந்து அவர் நேற்று நைட்டு எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, எனக்கு பிரதர் நீங்கள் சொல்கிறப்பே நான் அதை கேட்டிருக்கணும், நான் இப்போ கையில் இருந்த முதல்ல எல்லாமே சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் வச்சு அதுவுமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. எனக்கு இதை கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது பார்ட் டைம்னு சொல்கிறாங்க, இது பார்ட் டைம் பண்ணுற வேலை கிடையாது. நீங்கள் வந்து உள்ளே வந்து அதை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கே நீங்கள் ஆள் போட்டாலும் அதை அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்க ப்ராப்பராக பண்ணுறாங்களா நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் டே நீங்கள் பண்ணணும். நீங்கள் இதை பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு செகண்டில் நம்மளை சொல்லட்டி எரிஞ்சிடும். அதனால் வந்து இதை யாரும் பார்ட் டைமுன்ற விஷயம் பண்ணாதீங்க. இல்லை அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்துக்கும் செட் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு பார்ட் டைம்ன்றதே இதில் வந்து ரிஸ்க்கு தான். நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இது ரிஸ்க்கு தான், மேக்ஸிமம் பண்ணாதீங்க. இது அமௌண்ட்டு, நம்மளுக்கு டிப்ரெஷன், அதை தாண்டி ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் கொஞ்சம் எல்லோரும் இதை யோசிங்க, சேஃபாக எதனாலும் ஹேண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.